நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நாளை 13/2/2026 வெள்ளிக்கிழமை விசுவாசு தமிழ் வருட மாசி 1ஆம் தேதி ஏகாதேசி திதியுடன் கூடிய வாழ்வை வளமாக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த காலத்தை தவற விட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கடுமையான கஷ்டமா, கொடுமையான வாழ்க்கையா, பெரும் நஷ்ட கடனா? நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் முதல் தேதியில் வரும். 12 தமிழ் மாதங்களில் மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதங்களாக கருதப்படுகிறது. விஷ்ணுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனப்படும். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவது உண்டு. விஷ்ணுவுக்குரிய மாதங்களான மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாதங்கள் பிறக்கும் தினத்தில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அமைகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைந்திருக்கும். நாளை 13/2/2026 மாசி மாதம் பிறக்கும் நாளில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை முழுமையாக 9 மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம். நாளை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை நமஸ்காரம் செய்து 27 உதிரி பூக்கள் கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன்பாக வையுங்கள். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யுங்கள். பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு உங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்லுங்கள். உங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் முதல் தேதி வரும் 3 விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் நிறைவேறியே தீரும். கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த ஏகாதசி திதியுடன் கூடிய விஷ்ணுபதி புண்ணிய கால நாள் அமைந்துள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் பூரண அருளை பெற நாளைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.